ரங்கனை பார்க்கலையா என்ற சத்தம் கேட்டது. குடுமியுடன் கொஞ்சம் உயரமாக குருக்கள் போன்ற தோற்றத்துடன் என்னை நோக்கி கேட்டார். சந்தேகத்துடன் என்னையா கேட்குறீங்க? ஆமாம் என்றார். நாங்கள் இந்த கூட்டத்தில் எப்படி சாமி பார்க்கறது? கோபுர தரிசனம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி என்றேன். சரி வாங்க என் பின்னால் என்றார். அவர் முன்னோக்கி வேகமாக செல்ல நாங்கள் அவர் பின்னால் ஓடினோம். இவர் தெரிந்தவரா என்றாள் மனைவி. தெரியாது, ரூபா கேட்டால் கொடுப்போம் என்றேன். பரமபத வாசல் வழியாக அழைத்து சென்று ஸ்ரீரங்கன் சந்நிதி படியில் ஏறும் மக்களோடு எங்களை அந்த வரிசையில் விட்டுவிட்டு சென்று விட்டார். எவரும் இதை எதிர்க்கவில்லை. அடுத்த 10வது நிமிடத்தில் மூலவரை 2 நிமிடம் நின்று தரிசனம் செய்து வெளியில் வந்து அவரை தேடினேன். கண்களில் படவில்லை. மனித வடிவில் வந்தது ஸ்ரீரங்கனே. மதுரைக்கு நேரத்தில் அனுப்பியதும் ஸ்ரீரங்கனே.